ஆலயத்திற்கு சென்று அந்த இறை மூர்த்தத்தை நாம் தரிசிக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சக்தியானது எனக்குள்ளாக ஊடுருவி நான் ஒரு புதிய சக்தியை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கிறது இல்லையா. அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மணி ஓசையை எழுப்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த மணி ஓசையானது இறைவனினுடைய அந்த மோன நிலை, அந்த தபோ நிலையை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அலங்காரம் செய்யும் பொழுது இறைவனை தரிசிக்க கூடாது என்று சொல்கிறார்களே, இதற்கான காரணம் என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஒரு சில ஆகம விதிகளின்படி பார்த்தோம்னா, நான் சொல்றது ஒரு சில ஆகம விதிகளின்படி, அந்த ஆகம விதிகளின்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயங்கள்ல பார்த்தோம்னா அபிஷேகத்தையே நாம் கண்ணால் காண இயலாது. ரொம்ப மடி ஆச்சார அனுஷ்டானம்லாம் வச்சிருப்பா. அபிஷேகம் பண்ணும் பொழுதே நம்ம பார்க்க முடியாது. அபிஷேகத்தின் பொழுதும் சரி, அலங்காரத்தின் பொழுதும் சரி, முழுக்க முழுக்க திரையிட்டு இருப்பார்கள். அங்கே உள்ளே அர்ச்சகர் மட்டும்தான் இருப்பார். நாம் அந்த தேவதைகளை, அதுபோன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட தேவதைகளை முழுக்க முழுக்க அலங்காரம் செய்யப்பட்ட பின்புதான், திரை விலக்கிய பின்புதான் தரிசிக்கவே முடியும். பெரும்பாலான ஆலயங்களிலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அபிஷேகத்தை நாம் கண்குளிர காண்கிறோம். பால் அபிஷேகம், எல்லா பஞ்சாமிர்த அபிஷேகம் சொல்லிட்டு எல்லா அபிஷேகத்தையும் நம்ம கண்ணால பார்க்கிறோம். எல்லாம் முடிச்சுட்டு அபிஷேகம்லாம் ஆன பிற்பாடு திரையிட்டு விடுகிறார்கள். அதற்கு பிற்பாடு அலங்காரம் செய்யும் பொழுது நம்மால் பார்க்க முடியவில்லையே என்று சொன்னால், அப்படியே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம வீட்லயே நம்ம யாரையோ ஒருத்தரை பார்க்க போறோம், இல்ல யாரோ ஒரு பெரிய மனிதர், ஒரு எம்எல்ஏவை பார்க்க போறோம், இல்ல ஒரு மந்திரியை பார்க்க போறோம்னு சொன்னா, அவர் உள்ள ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார், இல்ல உள்ள சாப்பிட்டு இருக்கார், இல்ல உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னா உள்ள போய் பாக்குறோம்னா சொல்லி பார்ப்போம். அவரை எப்பொழுது நம்ம மீட் பண்ணுவோம்? அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில வந்த பிற்பாடு தானே அவரை நம்ம பார்த்து, ஐயா எனக்கு இது வேணும்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷனை கொடுப்போம். அது போலத்தானே இதுவும். உள்ளே இறை சக்தியானது அங்கே அந்த அர்ச்சகரினுடைய அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கே அபிஷேகம் என்பது நடந்து முடிந்தவுடன் அவர் அலங்காரத்தை செய்து கொண்டிருப்பார். அந்த அலங்காரம் செய்கின்ற நேரத்திலே அந்த இறை சக்தியானது மோன நிலையிலே இருக்குமாம், அப்படியே அமர்ந்திருக்குமாம். என்னை உன்னிடத்திலே ஒப்படைத்து விட்டேன் என்பது போல அது அப்படியே ஒரு மோன நிலையிலே, ஒரு தியான நிலையிலே அந்த சக்தியானது இருக்குமாம். அந்த நேரத்திலே நாம் நிச்சயமாக இறைவனை தரிசிக்க கூடாது. இறைவன் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார் எனும் பொழுது எல்லா இடத்திலேயுமே நீக்கமர நிறைந்திருக்கின்ற இறைவனை மானசீகமாக நினைத்தாலே போதுமானதுதானே. இருந்தாலும் நாம் எதற்காக ஆலயத்திற்கு செல்கிறோம்? அந்த ஆலயத்திற்கு சென்று அந்த இறை மூர்த்தத்தை நாம் தரிசிக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய சக்தியானது எனக்குள்ளாக ஊடுருவி நான் ஒரு புதிய சக்தியை பெற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கிறது இல்லையா. அப்படி அந்த புதிய சக்தி நமக்குள்ளாக வந்து சேர வேண்டும் என்று சொன்னால் இறைவனை சர்வாலங்கார பூஷிதனாக தரிசனம் செய்ய வேண்டும்ங்கிறார். ஆக இறைவனை அலங்காரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இறை சக்தியானது அங்கே நிலை ஆற்றலாக, அங்கே அப்படியே அது ஒரு மோன நிலையிலே தான் அமர்ந்திருக்குமாம். தவம் செய்து கொண்டிருக்கிற நிலையிலே அந்த இறை சக்தியானது அந்த இடத்திலே இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே எல்லா அலங்காரங்களையும் செய்துவிட்டு அலங்காரம் பண்ண பிற்பாடுதான் அர்ச்சகர் மணி ஓசையை எழுப்புவார் தெரியுமா. அதுவரை மணி ஓசையை எழுப்ப மாட்டார். அபிஷேகம் பண்ணும் பொழுது மணி ஓசை என்பது இருக்கும். அந்த மணி ஓசை எழுப்பும் பொழுது எல்லோரும் இங்கே பாருங்கள் என்கின்ற நம்முடைய கவனத்தை ஈர்ப்பது போல இறைவனிடத்திலும் அறிவிக்கிறார், நான் உனக்கு இதனை செய்கிறேன், நான் உனக்கு இதனை செய்கிறேன் என்ற. ஆனால் அபிஷேகம் முடிந்த பிற்பாடு அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மணி ஓசையை எழுப்ப மாட்டார்கள். ஏன்னா அந்த மணி ஓசையானது இறைவனினுடைய அந்த மோன நிலை, அந்த தபோ நிலையை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆக இறைவனானவர் அந்த நேரத்திலே ஒரு மோன நிலையிலே அமர்ந்திருப்பாராம். அந்த இடத்திலே அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, அந்த ஊதுவத்தி அப்படிங்கிறத காமிக்கும் பொழுதுதான் அந்த தூபம் தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்தஞ்ச சுமனோகரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருதாம் என்று அந்த ஊதுவத்தியை காண்பிக்கும் போதுதான் மணி ஓசையை எழுப்புவார். அந்த சுகந்த நறுமணத்திலே இறைவனானவர் கண் விழிப்பாராம். அது அப்படியே அந்த ஊதுவத்தியை வச்சுட்டு அவருக்குரிய நைவேத்தியங்களையும் திரையிட்டுத்தான் செய்வார்கள். அந்த நைவேத்தியங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அந்த அலங்கார ஹாரத்தின்னு ஒண்ணு வச்சிருக்கா இல்லையா,
இந்த மிகப்பெரிய அந்த அலங்கார ஹாரத்தியை நன்றாக எல்லா திரிகளையும் போட்டு ஏற்றிவிட்டு அந்த அலங்கார ஹாரத்தியை கையிலே பிடித்து கொண்டு ஒரு புறம் அப்படியே அந்த ஸ்கிரீனை இழுப்பார். அப்படி நாம் அந்த திரையை விலக்கும் பொழுது அந்த அலங்கார ஹாரத்தியினுடைய ஒளியிலே இறைவனை சர்வாலங்கார பூஷிதனாக காணும் பொழுது நமக்குள்ளாக ஒரு உற்சாகம் என்பது பீரிட்டு எழுகிறது அல்லவா? அதுதான் அந்த சக்தியானது. அந்த சக்தியானது நமக்குள்ளாக அந்த ஒளி வெள்ளத்தின் மூலமாக நமக்குள்ளாக ஊடுருகிறது அல்லவா? அப்பொழுதுதான் அந்த சக்தியானது இயக்க ஆற்றலை பெறுகிறது. அப்பொழுது சொல்லப்படக்கூடிய மந்திரம் கூட மிக உயர்ந்த மந்திரமாக இருக்கும். சாங்கிரஹண்யேஷ்யா எஜதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அர்ச்சகரினுடைய குரலானது அப்படியே மிகவும் கணீர் என்று ஒலிக்கும். அவர் அப்படியே அந்த ஹாரத்தியை காண்பிக்கும் பொழுது, அந்த அலங்கார ஹாரத்தியை காண்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு புல்லரிப்பு என்பது ஏற்கிறது அல்லவா? அதுதான் அந்த சக்தியானது நமக்குள்ளாக ஊடுருவதற்கான ஒரு அர்த்தம். ஆக நமக்கு பொறுமை என்பது அவசியம். அலங்காரம் செய்யும் பொழுது அந்த ஸ்கிரீனை விலக்கி எட்டி பார்க்கிறது, இது போன்ற தவறுகளை நிச்சயமாக செய்யக்கூடாது. அங்க என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தோம் என்று சொன்னால் இறைவனினுடைய மோன நிலையை நம்ம தொந்தரவு செய்கிறோம், அந்த இடத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நிச்சயமாக அதற்குரிய பாபம் என்பது நமக்கு சேர்ந்துவிடும். திரை போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவசரப்படாமல் எட்டி பார்க்காமல் அமைதியாக அந்த தீபாராதனை வரை அமைதி காப்பது என்பதே நல்லது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.